மாணவர் சேர்க்கைக்கான கலந்தாய்வு தொடக்கம். அரசு பள்ளி மாணவர்களுக்கான ஒதுக்கீட்டில் சிறப்பு பிரிவு மாணவர்கள் பங்கேற்பு. தன் பேச்சை யாராலும் கட்டுப்படுத்த முடியாது என பிரதமர் நரேந்திர மோடி பேட்டி. எதிர்க்கட்சிகள் கசப்பை மறந்து ஒன்றிணைந்து செயல்பட அழைப்பு. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் தொடக்கம். மத்திய பட்ஜெட் நாளை தாக்கல் செய்யப்படும் நிலையில் இன்று தாக்கலாகிறது பொருளாதார ஆய்வறிக்கை. நாடாளுமன்றம் மற்றும் செங்கோட்டைக்கு வெடிகுண்டு மிரட்டல். காலிஸ்தான் அமைப்பின் பெயரில் மிரட்டல் விடுக்கப்பட்ட நிலையில் பாதுகாப்பு அதிகரிப்பு. உதகையில் சூறாவளி காற்றுக்கு அடியோடு சாய்ந்த ராட்சத மரம். உதகை கோவை சாலையில் போக்குவரத்திற்கு தடை. கொடைக்கானலில் வீசி வரும் பலத்த காற்றால் விழுந்த பள்ளியின் சுற்றுச்சுவர். அருகே யாரும் இல்லாததால் விபத்து தவிர்ப்பு. புழல் சிறையில் இருந்த முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு உடல்நலக்குறைவு. சென்னை ஓமந்தூரார் பன்னோக்கு மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதி. திருவண்ணாமலையில் இருந்து கோவை வந்த தனியார் ஆம்னி பேருந்தில் அதிகாலை தீ விபத்து. பயணிகள் பாதுகாப்பாக இறக்கிவிடப்பட்ட நிலையில் பேருந்து முழுமையாக தீக்கிரையானது. மழைக்கால கூட்டத்தொடருக்காக நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் கூடியிருக்கிறது. அதனை முக்கிய செய்தியாக நாம் பார்க்கிறோம். பிரதமர் மோடி தலைமையிலான அரசு மூன்றாவது முறையாக ஆட்சி அமைத்திருக்கும் நிலையில் நாளை பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ளது. இந்த நிலையில் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் மழைக்கால கூட்டத்தொடருக்காக கூடியிருக்கிறது. நடப்பு நிதியாண்டிற்கான பொருளாதார ஆய்வறிக்கை சார்ந்த நடைமுறைகளும் நாடாளுமன்றத்தின் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் இந்த கூட்டத்தொடர் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. மழைக்கால கூட்டத்தொடருக்காக நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் கூடியிருக்கின்றன. நான்காயிரத்து 184 அடுக்குமாடி குடியிருப்புகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காணொலி மூலமாக திறந்து வைக்கிறார். அதனை நேரலையில் பார்க்கலாம். அவர்களை பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் இன்று வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை சார்பில் www.onlineppa.tn.gov.in என்ற இணையதளத்தின் மூலம் எளிதான முறையில் சுய சான்றிதழின் அடிப்படையில் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க மாபெரும் திட்டத்தினை அனைத்து மக்களும் பயன்பெறும் வகையில் துவக்கி வைக்கப்பட்டது. ஹலோ சார், நேற்று தான் பில்டிங் பிளான் அப்ரூவல் வாங்க போறேன்னு சொன்னீங்க. இன்னைக்கு பார்த்தா வீடு கட்டவே ஆரம்பிச்சிருக்கீங்க. ரொம்ப ஈஸி சார். இணையதளத்தில் விண்ணப்பிச்சா உடனே கட்டிட அனுமதி கிடைச்சிருச்சு. நம்ம கிட்ட 5 டாக்குமெண்ட் இருந்தா போதும். யார் வேணாலும் ஆன்லைன்ல விண்ணப்பிக்கலாம், கட்டிட அனுமதியை பெறலாம். கூடுதல் விவரங்களை நம்முடைய சிறப்பு செய்தியாளர் அபினேஷிடம் கேட்கலாம். அபினேஷ், இந்த புதிய அடுக்குமாடி குடியிருப்புகள் திறப்பு குறித்த விவரங்களை பதிவு செய்யுங்கள். அபிநயா, முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று தலைமைச் செயலகத்திலிருந்து வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறையின் கீழ் செயல்படும் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் சார்பில் 541 கோடியே 32 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள 4184 புதிய அடுக்குமாடி குடியிருப்புகளை காணொலி காட்சி வாயிலாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்திருக்கிறார். மேலும் வீட்டு வசதி வாரியத்தின் சார்பில் 382 கோடியே 84 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள 1459 தமிழ்நாடு அரசு அலுவலர் வாடகை குடியிருப்புகள் மற்றும் வணிக வளாகம் ஆகியவற்றையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்திருக்கிறார். அதோடு மிக முக்கியமான ஒரு திட்டத்தையும் இன்றைக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்க வைக்க இருக்கிறார். அதாவது
நடுத்தர மக்களினுடைய வீடு கட்டும் திட்டத்தை, அதாவது வீடு கட்டும் ஒரு திட்டத்தை எளிதாக்கக்கூடிய வகையில தமிழ்நாட்டில் முதல் முறையாக கட்டட அனுமதியை ஆன்லைன் மூலம் உடனடியாக வழங்கக்கூடிய திட்டத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்று தொடங்கி வைக்க இருக்கிறார். இது ஒரு மிக முக்கியமான திட்டம். ஏன்னா ஏற்கனவே இதுல கட்டட அனுமதி மற்றும் NOC சான்றிதழ் உள்ளிட்டவை எல்லாம் வாங்க தேவையில்லை, அதுல இருந்து விலக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. அப்படிங்கிற ஒரு நிலையில நடுத்தர மக்களின் ஒரு வீடு கட்டும் திட்டத்தை இதன் மூலமாக எளிதாக்கி இருக்கிறாங்க. தமிழகத்துல கட்டிடம் மற்றும் மனை பிரிவுகளுக்கான அனுமதியை பரப்பளவு கட்டிடத்தின் உயரம் ஆகியவற்றின் அடிப்படையில தகுந்த அந்தந்த உள்ளாட்சி அமைப்புகள், சென்னை பெருநகர மாநகராட்சி குழுமம் அதாவது CMDA இவங்கெல்லாம் ஏற்கனவே இந்த கட்டிட அனுமதி வழங்கி வராங்க. இந்த நிலையில சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தில் கட்டிட அனுமதிக்காக ஆன்லைனில் விண்ணப்பிக்கும் முறை அறிமுகப்படுத்தப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வரும் நிலையில கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் ஊராட்சி பகுதிகளிலும் கட்டிட அனுமதிக்கு ஆன்லைன்ல கொண்டு வந்திருக்கக்கூடிய நிலையில இந்த கடந்த பட்ஜெட்ல தமிழக அரசினுடைய பட்ஜெட்ல 2500 சதுர அடி வரை கட்டப்படும் குடியிருப்பு கட்டுமானத்திற்கு கட்டிட அனுமதி தேவையில்லை என்று பணி முடிவு சான்றிதழும் பெற தேவையில்லை என்றும் அறிவிக்கப்பட்டது. எனவே அதை செயல்படுத்தக்கூடிய வகையில இந்த திட்டத்தின்படி இனி ஆன்லைன் மூலமாக இணையதளத்துல விண்ணப்பித்து பெற்றுக்கொள்ளலாம். அதுல எவ்வித கட்டணமும் செலுத்த தேவையில்லை. அதே போல வீடு கட்டி முடிச்ச பிறகு அந்த NOC சான்றிதழும் இனி பெற தேவையில்லை. 2500 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் கட்டக்கூடிய வீடுகளுக்கு இது இனிமே அவங்களுடைய வெறும் விவரங்களை மட்டும் ஆன்லைன் eppa.tn.gov.in அப்படிங்கிற இணையதளத்துல விண்ணப்பதாரர்கள் அவருடைய விவரங்களை அளிக்கக்கூடிய பட்சத்துல உடனடியாக அனுமதி வழங்கப்படும். வேறு எந்த அலுவலகத்திற்கும் பொதுமக்கள் நேரடியாக செல்ல தேவையில்லை. ரொம்ப எளிதாக்கி இருக்கிறாங்க வீடு கட்டக்கூடிய இந்த ப்ராசஸ. எனவே இதுல பரிசீலனை கட்டணம், கட்டமைப்பு வசதி கட்டணங்களில் இருந்து 100% விலக்கு அளிக்கக்கூடிய வகையில இந்த திட்டம் என்பது செயல்படுத்தப்பட்டிருக்கிறது. இதில் பயனாளி ஒருவர் நேரடியாக அங்கு முதலமைச்சர் முன்பு பேசி வரக்கூடிய அந்த காட்சிகளையும் பார்க்கலாம். அப்ரூவலே கிடைக்கும். ஆனால் இப்போ இந்த சிங்கிள் விண்டோ போர்ட்டல் மூலயமா எங்களால் இருந்த இடத்துல இருந்தே யாருடைய உதவியும் இல்லாமல் ஒரு எளிதான நடைமுறையில் எங்களுக்கு ஆன்லைனில் பில்டிங் அப்ரூவல் கிடைக்குது. இதுக்கு தேவையான வசதிகள் எல்லாம் செஞ்சு கொடுத்த எங்களுடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. $4184 புதிய அடுக்குமாடி குடியிருப்புகளை திறந்து வைக்கும் நிகழ்வில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பங்கேற்றிருக்கிறார். காணொலி காட்சி மூலமாக தலைமைச் செயலகத்தில் இந்த நிகழ்வு நடைபெறுகிறது. உடன் அமைச்சர் முத்துசாமி, அமைச்சர் மா. சுப்பிரமணியன் ஆகியோர் இருக்கிறார்கள். அதனையும் நம்மால் நேரலையில் பார்க்க முடிகிறது. வீடு கட்டுவதற்கான அந்த நடைமுறைகள் எளிமையாக்கப்பட்ட பிறகு இந்த அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டப்பட்டிருப்பதாக தெரிகிறது. அந்த அடிப்படையில் இந்த திறப்பு விழாவில் பயன்பெற்ற பயனாளி ஒருவர் பேசிய காட்சிகளையும் பார்த்தோம். அபினேஷ், தற்போது புதிய அடுக்குமாடி குடியிருப்புகள் திறப்பை பார்த்தோம். தொடர்ந்து வேறு துறை அமைச்சர்களும் அங்கு வருவதை பார்க்க முடிகிறது. வேறு திட்டங்களுக்கான தொடக்கமும் இன்று இருக்கிறதா? அதாவது இன்று தலைமைச் செயலகத்தில் இந்த வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறையின் கீழே செயல்படக்கூடிய பல்வேறு புதிய கட்டிடங்களை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைத்தார். அந்த வகையில சென்னையில அரசு அலுவலர்களுக்கான குடியிருப்புகளை தாடாண்டா நகர் பகுதியில முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். எனவே அமைச்சர் மா. சுப்பிரமணியன் அவர்களுடைய சைதாப்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்குள் அந்த புதிய அரசு அலுவலக குடியிருப்பு என்பது இன்றைக்கு தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில மரியாதை நிமித்தமாக இந்த நிகழ்ச்சியில அவரும் கலந்து கொண்டிருக்கிறார். அதே போல
அரியலூர் மாவட்டத்திலும் அந்த நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டுத்துறை சார்பில் புதிய கட்டிடங்கள் திறக்கப்பட்டிருக்கக்கூடிய நிகழ்வு அப்படிங்கிறதுனால அமைச்சர் சிவசங்கரும் அதே போல நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டுத்துறைக்கு அமைச்சராக கூடிய தாமோ அன்பரசன் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்கிறார். அந்த வகையில வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை சார்பில் இன்றைக்கு அந்த பல்வேறு கட்டிடங்கள் தொடங்கி வைக்கப்பட்டு அந்த காட்சிகளும் இன்றைக்கு நேரடியாக ஒரு ஏவியா போட்டு காமிக்கிறாங்க. அதையும் பார்க்கக்கூடிய வகையில அமைந்திருக்கக்கூடிய நிகழ்ச்சியில இந்த நிகழ்ச்சி என்பது அமைந்திருக்கிறது. அபிநயா, தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தால் தமிழ்நாடு அரசு அலுவலர்கள் பயன்பெறும் வகையில் சென்னை மாவட்டம் தாடண்டர் நகரில் கட்டப்பட்டுள்ள 1387 அடுக்குமாடி குடியிருப்புகள் மற்றும் அரியலூர் மாவட்டம் அரியலூரில் கட்டப்பட்டுள்ள 72 அடுக்குமாடி குடியிருப்புகள் மற்றும்